வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரமிப்பான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். வானத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் பூமியில உள்ள நம்ம அன்றாட பொருட்கள், உயிரினங்கள், ஏன் நமது முழு பிரபஞ்சத்தையுமே எப்படி வகைப்படுத்துது அப்படிங்கிற ஆழமான ரகசியத்தை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். சரி, எந்த தாமதமும் இல்லாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வீட்டின் ஹால்ல எரியிற ஒரு சாதாரண பல்புக்கும், மதிய சாப்பாட்டுல நீங்க விரும்பி ஊத்தி சாப்பிடுற சுவையான புளிக்குழம்புக்கும், சக்தி வாய்ந்த வராகி அம்மன் போன்ற தெய்வங்களுக்கும், மனித உயிரோட தோற்றமான குழந்தை பிறப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாவும் ஒண்ணுக்கொண்டு சம்பந்தமே இல்லாத மாதிரியும் தோணுது இல்லையா? ஆனா நிஜத்துல இது எல்லாமே ஒரு கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்ச சரடால ஒன்னா இணைக்கப்பட்டிருக்கு. இந்த தொடர்பை நாம தெளிவா புரிஞ்சுக்க முதல்ல காரகத்துவங்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது பழங்கால ஜோதிட நூல்கள்ல பயன்படுத்தப்படுற ஒரு சுவாரஸ்யமான சொல். ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தோட காஸ்மிக் எனர்ஜி, அதாவது அதோட பிரபஞ்ச ஆற்றல், பூமியில எந்தெந்த பொருட்கள், இடங்கள், உயிரினங்கள் மற்றும் மனித உணர்வுகளா வெளிப்படுது அப்படிங்கறத குறிக்கிற விஷயம்தான் இது. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வியப்பூட்டும் தொகுப்பு முழுவதுமே பூரம் நட்சத்திரத்தோட காரகத்துவங்கள் தான். குழப்பமே இல்லாம இத புரிஞ்சிக்க இந்த மாபெரும் பட்டியலை ஒரு 5 சுவாரஸ்யமான தலைப்புகளா பிரிச்சு நம்ம பார்க்க போறோம். பூரத்தின் ரகசியம், தெய்வங்கள், வாழ்வின் கட்டங்கள், இயற்கை மற்றும் உணவு, கடைசியா பொருட்கள் மற்றும் உணர்வுகள். சரி, பகுதிக்கு போலாம். பூரத்தின் ரகசியம். பூரம் நட்சத்திரம்னாலே அதோட அடிப்படை விஷயம் பூர்வ புண்ணியம் தாங்க. அதாவது நமது முந்தைய பிறவிகளோட நற்பலன்கள். மூல நூல்கள்ல பாத்தீங்கன்னா அளவற்ற பக்தி, வைராக்கியம், இது எல்லாமே இந்த நட்சத்திரத்தோட முக்கிய குணங்களா சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு வலிமையான ஆன்மீக அடித்தளத்திலிருந்து தான் நம்ம அடுத்து பார்க்க போற மத்த எல்லா பௌதீக பொருட்களும் நிகழ்வுகளும் உருவாகுது அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கணும். இரண்டாவது பகுதி, தெய்வங்களும் புனித தலங்களும். இந்த நட்சத்திரத்தோட தெய்வீக தொடர்பு எவ்வளோ பிரம்மாண்டமானதுன்னு கவனிங்களேன். மகாவிஷ்ணு, வலிமை மிக்க வராகி அம்மன், உமாதேவி பார்வதி, நரசிம்மன், ஆண்டாள், இவங்க எல்லாமே இந்த நட்சத்திரத்தோட ஆதிக்கத்துல தான் வராங்க. அதே போல ஸ்ரீரங்கம், ஸ்ரீவில்லிபுத்தூர், அழகர்மலை மாதிரி திவ்ய தேசங்களும் சரி, தஞ்சாவூர், சமயபுரம் மாரியம்மன் மற்றும் சோழ நாட்டில் உள்ள சகலவிதமான அம்மன் கோயில்களும் சரி பூரம் நட்சத்திரத்தோட காரகத்துவங்கள் தான். ஏன் பிரம்மாண்டமான கருட சேவை கூட இந்த நட்சத்திரத்துக்குள்ள தான் வருது. அடுத்து மூன்றாவது பகுதி, மனித வாழ்வின் முக்கிய கட்டங்கள். இது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். மனித உயிரை உருவாக்குற முழு காலக்கோட்டையும் பூரண நட்சத்திரம் எப்படி ஆளுமை செய்துன்னு பாருங்க. ரிதுவாதல், அதை தொடர்ந்து சாந்தி முகூர்த்தம், கர்ப்பம் தரித்தல், சீமந்தம், அப்புறம் இறுதியா குழந்தை பிறப்பு. இந்த முழு உயிரியல் தொடரும் இந்த ஒரே நட்சத்திரத்தோட ஆதிக்கத்துல தான் இயங்குதுன்னு பழங்கால நூல்கள் ரொம்ப தெளிவா சொல்லுது. அது மட்டும் இல்லாம இதோட மருத்துவ ஆதிக்கங்கள் ரொம்பவே நுட்பமானது. பொதுவான நிகழ்வுகளை தாண்டி நம்ம கற்பப்பை, தொப்புள் பகுதி, குடல் போன்ற உறுப்புகளும் இதுல வருது. கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வயிற்றுக்கடுப்பு மாதிரியான உபாதைகள், மருத்துவ ஆபரேஷன், ஏன் இந்த நெருக்கடியான நேரங்கள்ல நம்மள கவனிச்சுக்கிற நர்சுகள் கூட பூர நட்சத்திரத்தோட காரகத்துவங்களா தான் கருதப்படுறாங்க. நிஜமாவே ஆச்சரியமா இருக்குல்ல? இப்போ 4வது பகுதிக்கு வருவோம், இயற்கை, விலங்குகள் மற்றும் உணவு. பூரம் நட்சத்திரம் ஆளும் இயற்கையோட பன்முகத்தன்மை அபாரமானது. ஒரு கம்பீரமான சிங்கம், நம்ம வீட்ல வளர்க்குற பசு, கிளி, ஏன் ஒரு சாதாரண பெருச்சாளி கூட இதுல அடங்கும். தாவரங்கள்ல பிரம்மாண்டமான பலாமரம், தாமரை, நந்தியாவட்ட பூக்கள் இதெல்லாமே வருது. ஒரு சிங்கம், ஒரு பெருச்சாளி, ஒரு பலாமரம், இது மூணுக்கும் ஒரே நட்சத்திரம்தான் ஆதாரம் அப்படிங்கிறது இயற்கையோட ஒரு வியப்பான முரண்பாடு தானே. சரி, இப்போ நேரா நம்ம சமையலறைக்கே போலாம். நாம டெய்லி யூஸ் பண்ற பால், தயிர், மோர், சர்க்கரை பூசணி, எலுமிச்சம்பழம், வெங்காயம், மாமிசம், இது எல்லாமே பூரத்தோட காரகத்துவங்கள் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மதியம் நீங்க சாப்பிட்ட அந்த புளிக்குழம்போ இல்ல நைட்டு குடிக்க போற பாலோ மேல வானத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரத்தோட எனர்ஜியோட கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கும் போது நம்ம சாப்பாடே ஒரு பிரபஞ்ச நிகழ்வா மாறிடுது இல்ல? நமது இறுதி பகுதி, பொருட்கள், இடங்கள் மற்றும் உணர்வுகள். நாம வாழும் இடங்களை கூட இந்த நட்சத்திரம் விட்டு வைக்கல. கோயிலோட வெளிப்புற சுற்று, வெராண்டா, பிரம்மாண்டமான மண்டபங்கள்ல ஆரம்பிச்சு நம்ம வீடுகள்ல இருக்கிற முற்றம், மத்த எல்லா விதமான வீடுகள், கட்டிடங்கள் வரை எல்லாமே இந்த நட்சத்திரத்தோட நிழல்ல தான் வருது. இவ்ளோ பிரம்மாண்டமான விஷயங்களை பார்த்த நாம இப்போ ரொம்ப சாதாரண அன்றாட பொருட்களை கவனிப்போம். ஹால்ல எறிகிற பல்பு, போட்டோ எடுக்கிற கேமரா, முகம் பார்க்கும் கண்ணாடி, நாற்காலி, மேஜை, இடுப்புல போடுற பெல்ட், பட்டாசு, இது எல்லாமே கூட பூரம் தாங்க. பழங்கால நூல்ல எப்படி கேமராவும் பல்பு வந்திருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஒளிய ஒமிலும் பிம்பத்தை பிரதிபலிக்கும் பொருட்களை அதோட குணாதிசயங்கள் அடிப்படையில இந்த நட்சத்திரத்துக்குள்ளதான் நவீன காலத்துல இணைக்கிறாங்க. இதுதான் அறிவோட பரிணாமம்.
பொருட்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம மனசுக்குள்ள நடக்கிற போராட்டங்களை பாருங்களேன். காதல், தீராத ஏக்கம், கோபம், ஒரு முடிவும் எடுக்க முடியாத சலனம், கலப்படமற்ற உண்மை, ஏன் சூழ்ச்சி கூட இந்த நட்சத்திரத்தோட வெளிப்பாடுதான்னு பதிவு செஞ்சிருக்காங்க. இது ஒரு மனித மனதோட முழுமையான உளவியல் வரைபடமாவே நமக்கு தெரியுது. நாம இந்த விளக்கப்பதிவோட இறுதிக்கு வந்துட்டோம். ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க. வானத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரம், உங்க ஹால்ல எரியிற பல்பு, நீங்க சாப்பிட்ற சாப்பாடு, உங்க உடம்புல நடக்கிற உயிரியல் மாற்றங்கள், ஏன் உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஆழமான ஏக்கங்கள், சூழ்ச்சிகள் வரைக்கும் ஆதிக்கம் செலுத்துதுன்னா, இன்னைக்கு உங்க நாள பூரம் நட்சத்திரம் எப்படி அமைதியா வடிவமைச்சுக்கிட்டு இருக்கு? இந்த சுவாரஸ்யமான கேள்வியோட இன்னைக்கு நாம விடைபெறலாம். இந்த பிரம்மாண்டமான அறிவு உங்களை மேலும் தேடத் தூண்டும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு அருமையான தலைப்போட சந்திக்கலாம். நன்றி.